Hello, folks. Welcome back. Welcome back to the fifth and final episode of our IFEG course. In the episode, we will be going over risk management. So, first, we will be discussing about how to manage risk. இந்த செட்டப்பில் எப்படி நம்ம ரிஸ்க்கை நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக பேக் டெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரியல் மார்க்கெட்டில் நம்ம ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுறது மூலமாக டெமோ அக்கௌண்ட்டில் யூ வில் லேர்ன் டு கிரேட் அ செட்டப். ஒரு செட்டப்போட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத யூ வில் பை டைம். இதை நான் வந்து எவ்வளோ டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டாலுமே, எவ்வளோ டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் வீடியோஸ் நான் உங்களுக்கு காமிச்சாலுமே, யூ won't be able to understand the quality of the setup. ஒரு செட்டப்போட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் ரியல் மார்க்கெட்டில் எங்கேஜ் ஆகுறப்போ நீங்கள் எடுக்கிற ஒரு ட்ரேட்ஸோட குவாலிட்டிஸ் எல்லாமே யூ வில் be able to understand the quality of a setup on your own with experience. ஒரு ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ ஒர்க் ஆகும் எப்போ ஒர்க் ஆகாதுன்ற டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் கிடைக்கும். ஸோ யூ வில் ஹாவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் பை ட்ரேடிங் ஆன் டெமோ செட்டப். ரியல் மணி யூஸ் பண்ணாமல் டெமோ அக்கௌண்ட்டில் யூ வில் ஸ்பெண்ட் டைம் வித் திஸ் சார்ட்ஸ் அண்ட் யூ வில் இன்க்ரீஸ் யுவர் ஸ்க்ரீன் டைம். நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிட்டு ஒரு செட்டப் A+ செட்டப்பா ஆர் B செட்டப்பா, இல்லை இது வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கலாமா இந்த செட்டப்புக்கு வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு யூ வில் அட்ஜஸ்ட் த ரிஸ்க் அமௌண்ட் பர் ட்ரேட். இந்த ட்ரேட் எடுக்க போகிறேன், இது வந்து எனக்கு தெரியும், நான் திருப்பி இந்த ட்ரேடை நான் 100 தடவை பார்த்துருக்கேன் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகுறது, ஐ ஹாவ் 100% கான்ஃபிடென்ட் ஆன் திஸ் அப்படின்னா யூ வில் ரிஸ்க் அ சர்டன் அமௌண்ட். நீங்கள் வந்து அதிகமாக ரிஸ்க் எடுப்பீங்க அந்த ட்ரேடில். நோ, யூ டோன்ட் ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ் டு அனலைஸ் இஃப் த ட்ரேட் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படின்னா யூ வில் ட்ரேட் ஆன் அ டெமோ அக்கௌண்ட். அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி அந்த ட்ரேடோட குவாலிட்டியை பொறுத்து உங்கள் ரிஸ்க் அமௌண்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். தென் யூ வில் பெர்மிட் ஓன்லி 2 losses per day. ஓன்லி 2, நோ எக்ஸ்கியூசஸ். ஒன்ஸ் உங்கள் ட்ரேட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா யூ வில் ரெடியூஸ் த ரிஸ்க் டு half ஆஃப் த ரிஸ்க். ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக எவ்வளோ ரிஸ்க் எடுத்தீங்களோ அதிலேருந்து half நீங்கள் எடுப்பீங்க. எவ்வளோ குவாலிட்டியான செட்டப்பாக இருக்கட்டும், யூ வில் ஓன்லி ரிஸ்க் half ஆஃப் வாட் யூ ரிஸ்க்ட் ஆன் தட் ஒரிஜினல் ட்ரேட். ஃபஸ்ட்டு ட்ரேடில் நீங்கள் $300 ரிஸ்க் வச்சுருக்கீங்க, அந்த $300 லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரேட் நோ மேட்டர் வாட் யூ வில் ஓன்லி ரிஸ்க் $150. I don't care if that setup is A+, I don't care if the setup will deliver like a gold mine. No, you will only risk half of what you risked on the original trade. $150 risk வச்சு நீங்கள் வந்து செகண்ட் ட்ரேட் எடுப்பீங்க. If that loses, shut your laptop, go and touch the grass. That's it. 2 losses per day maximum. Then we will take partial profits on every swing high and swing low. நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, கீழே ஒரு மல்டிபிள் ஸ்விங் லோஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்விங் லோலையும் ப்ரைஸ் டார்கெட் ஆகிறப்போ ரிவார்ட் த ஃபக்கிங் ட்ரேடர். நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூ டோன்ட் கேர் அபவுட் இஃப் இட் கோஸ் டு த ஃபுல் TP ஆர் நாட். யூ வில் டேக் பார்ஷியல்ஸ் அட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. Pay yourself even if it is a single penny. You worked for that, your analysis is right, you proved yourself that you are right, so reward yourself. Partial profits எடுங்க ஒரு ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோவில். தென் மூவ் யுவர் ஸ்டாப் லாஸ் டு பிரேக் ஈவன் ஆஃப்டர் த மோஸ்ட் ரீசன்ட் ஸ்விங் ஹை ஆர் ஸ்விங் லோ இஸ் broken. ஏன் நம்ம இப்படி வந்து இமீடியட்டாக அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து பிரேக் ஈவன் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மாடல் இஸ் அ ரிவர்சல் மாடல். நீங்கள் வந்து என்னதான் ஒரு புல்லிஷ் டேவாக இருந்தாலும் யூ கேன் டேக் பேரிஷ் செட்டப் வித் திஸ் கான்செப்ட். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு புல்லிஷ் கண்டினியூஷன் டேயில் கூட நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் ஒரு பேரிஷ் செட்டப். பட் யூ டோன்ட் நோ வென் தட் ட்ரேட் வில் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகிருக்கா, இல்லை அது வந்து ஒரு இன்டர்னல் லோவை தான் பிரேக் பண்ண வந்திருக்கா, ஒரு லோக்கல் லோவை பிரேக் பண்ண வந்திருக்கா, இல்லை அது வந்து ஒரு கண்டினியூஸாக ப்ரைஸ் வந்து அகெயின் அது மொமெண்டமே சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்றது யூ வில் நெவர் நோ. பிகாஸ் நம்ம மற்ற செட்டப்ஸ் மாதிரி மார்க்கெட் மேக்கர் செல் மாடல் இந்த மாதிரி செட்டப்ஸ் மாதிரி வி வில் நாட் வெயிட் ஃபார் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, வி வில் நாட் வெயிட் ஃபார் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். இந்த மாதிரி எதுக்குமே நம்ம வெயிட் பண்ண போகிறது இல்லை. நமக்கு கிடைக்கிற கன்ஃபர்மேஷன் we have that inversion fair value gap. அந்த ஒரே ஒரு கன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம எடுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம செட்டப் வந்து லோக்கல் லோவை ட்ரிகர் பண்ணிவிட்டு இட் கேன் கோ ஆன் தட் ஒரிஜினல் டைரக்ஷன். ஸோ we will take a partial at first swing low. ஒரு 3 swing lows இருக்குது, தேர்ட் swing low தான் நம்மளோட ultimate draw on liquidity. அப்படி இருந்தாலுமே ஃபஸ்ட்டு swing low பிரேக் ஆனதுமே we will go break even. Except if you get break even.
Next, learn to stop for the day. You should know when to stop. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நீங்கள் வந்து ஒரு என்னதான் செட்டப்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக பிரிண்ட் பண்ணிகிட்டே இருந்தாலும் யூ ஷுட் லேர்ன் டு ஸ்டாப். பிகாஸ் யுவர் மைண்ட் நேச்சுரலி கோஸ் லைக் ஒரு நாளில் வந்து ஒரு 10 செட்டப் நீங்கள் எடுக்கிறீங்க, 10 செட்டப்புமே வின் ஆயிடுச்சு அப்படின்னா யுவர் மைண்ட் வில் கனெக்ட் தட் டே டு ஃபர்தர் டேஸ். நாளைக்கு நீங்கள் திருப்பி உட்கார்றப்போவும் யூ வில் பி எக்ஸ்பெக்டிங் த சேம் கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ். பட் மார்க்கெட்ஸ் ஒன்ட் பி லைக் தட். மார்க்கெட்ஸ் வந்து ஒரு நாள் எப்படி இருக்கோ அதே மாதிரி எல்லா நாளும் இருக்காது. ஸோ யூ ஷுட் லேர்ன் டு ஸ்டிக் டு யுவர் ரூல்ஸ். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை ட்ரேட் தான் நான் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா யூ ஷுட் ஓன்லி ஸ்டிக் டு தட். மார்க்கெட் எவ்வளோ நல்லா இருந்தாலும் சரி, மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை லாஸ் எடுத்திருந்தாலும் சரி, ஐ செட் only 2. பட் இஃப் யூ tilted, you took 3 losses instead of 2, you should stop. You should tell yourself, stop, close your fucking laptop and go touch the grass. There is always setups for tomorrow. நாளைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செட்டப்ஸ் இருக்குது. பிகாஸ் ஐம் ட்ரேடிங் திஸ் ஷிட் எவ்ரி டே. நான் இதை வந்து ஒரு பாஸ்ட் 4-5 months நான் இந்த செட்டப்பை வந்து நான் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹவ் ஒர்க் வித் திஸ் மாடல். ஐ ஹவ் பாஸ்ட் ஃபண்டர் சேலஞ்சஸ். ஐ ஹவ் மேட் மனி வித் திஸ் என்டையர் கான்செப்ட். இப்படி இருக்கும்போது திஸ் செட்டப் ஃபார்ம்ஸ் எவ்ரி சிங்கிள் டே. நீங்கள் எந்த அசெட் கிளாஸ் எடுத்தாலுமே இந்த செட்டப் அந்த ஹை ப்ராபபிலிட்டி கண்டிஷன்ஸ், நான் சொன்ன எல்லா கண்டிஷன்ஸும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா திஸ் செட்டப் வில் ஃபார்ம் எவ்ரி சிங்கிள் டே. So, one failed day doesn't mean this concept is broke or this entire model is broke. That is one failed day, not a one failed model or not a one failed trading career. Your trading career does not depend on that one failed day or that one successful day. If you got what you wanted for that day, or if you didn't get what you wanted for that day, just learn to stop. You have to stop. You have to stop when you know you have to stop. So next, use both stop loss. அந்த soft stopையும் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க, ஹார்ட் ஸ்டாப்பையும் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. மார்க்கெட் மொமெண்டம் யூஸ் பண்ணி ஒன்ஸ் அந்த உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கப்புறமா எந்த ட்ரேடுக்கு நீங்கள் வந்து சாஃப்ட் ஸ்டாப் யூஸ் பண்ணலாம், எந்த ட்ரேடுக்கு ஹார்ட் ஸ்டாப் யூஸ் பண்ணலான்றதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண கற்றுக்கிற வரைக்கும் யூஸ் யுவர் டெமோ அக்கௌண்ட் அண்ட் தென் ரெண்டுத்தையுமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அந்த சாஃப்ட் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டதுக்கப்புறமா ஒரு கேண்டில் வந்து அந்த ஐஎஃப்இஜிக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸிட் தட் ட்ரேட் ஸ்டார்டிங்கில். பட் இப்போ க்ளோஸ் ஆகலை, விக் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னும் போது உங்களோட ஹார்ட் ஸ்டாப் ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ கீப் தட் ஹார்ட் ஸ்டாப். ஏன் நம்ம ஹார்ட் ஸ்டாப் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் ஆர் அன்பிரடிக்டபிள். திடீர்னு ஒரு மான்ஸ்டர் கேண்டில் வரலாம். அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. ப்ரைஸ் அதுக்குள்ளே எங்கேயோ போயிட்டு நம்ம அக்கௌண்ட்டே ப்ளோ பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ we keep that hard stop loss as our maximum loss limit. இது தாண்டி என்னதான் இந்த ட்ரேட் ஒஸ்ட்டாக இருந்தாலும் நமக்கு லாஸ் ஆகக்கூடாதுன்ற அந்த ப்ரொடெக்ஷனுக்காக we will use the hard stop loss. So by time eventually you will learn when to use both. மார்க்கெட்டில் இப்போ விக் நிறைய ஆகுது, ப்ரைஸ் வந்து இப்போ ஹார்ட் ஸ்டாப் வச்சா ட்ரிகர் ஆகிட்டு நம்ம செட்டப் வேலிடேட் பண்ணுவோம். அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்து பை டைம் பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ அதெல்லாம் கிடைக்கிற வரைக்கும் you should be dependent on both. You should be dependent on soft stop loss and hard stop loss. So that's it for this entire course. I hope you guys have learned something productive, and I hope you guys applied this on your charts. And if you have any queries on this, I will be on live stream every day trading this concept. You can come to my live and ask your queries. I will be more than happy to clear it out for you. So backtest this strategy on your demo account, and once you build confidence on this, you can put your real money or real funded account, funded challenges இந்த மாதிரி எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கலாம். So all the best on your trading career. Bye.